ஹலோ பை எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமா என்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து போகிறேன்னா, அதாவது 3 மணி நேரம் உட்காந்து இந்த எதிர்கட்சி இதெல்லாம் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது உட்காரணும். இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான தக்லீஃப் விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்க் காட்டுறேங்க, நீங்கள் என்ன மாஸ்க் காட்டுறது, உங்களோட நான் மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வந்து பார்த்திங்கன்னா சங்கி அமைச்சர்னு சொல்கிறார் ஒரு விஷயத்தை. சொன்னோடனே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்லைஃப் பயங்கரமாக கொடுத்துட்டாரு நம்மளோட நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் 3 நேரமும் கக்கூஸில் 3 மணி நேரமாக உட்காந்துருந்தீங்களே, கக்கூஸில் அவங்களுக்குன்னு 5 நிமிஷம் போதாதா, 3 மணி நேரமாக எதுக்கு உட்காந்துருந்தீங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சட்டமன்றத்தில் எங்களுக்கும் இந்த மாதிரி பேச சொல்லின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசியிருந்தார். அந்த தக்லைஃப் ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த டைமில் சொன்னார் பாருங்கள். அதான் பயங்கரமான விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லும் போது வந்து நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு தாங்க முடியல, என்ன பொசுக்கு நீ இப்படி சொல்லி விட்ட அப்படின்னு. மாதிரி தான் இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது. பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் வந்து தான் சட்டமன்றத்தில் லைவ் போட்டால் பயப்படுறாங்க. எதுக்கு லைவ் போட்டால் பயப்படுறேன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இது இங்கே சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயத்தில் நீங்கள் லைவ் போகிறீங்க, இதனால் பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போகிறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்க பேசுகிறது வண்டவாளம் தண்டவாளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த இடைத்தேர்தலில் கொஞ்சமாவது ஓட்டு வாங்குவோமான்னு தெரியாது கூட நம்பிக்கை இல்லை பொழுது. அவங்க அப்பா வேறு நிறுத்தலாமா, இல்லை நிறுத்தினா திரும்பி அப்பா சீட்டை கூட இருக்க வாய்ப்பு இருக்கான்ற நிலைமையில் இருக்காங்க போல். ஏன்னா ரீல்ஸ் போடுறதுனால என்ன பிரச்சனை, நீங்கள் சட்டமன்றத்தில் ஒழுங்காக பேசுனா ஒழுங்காக ரீல்ஸ் வரப்போகுது. நீங்கள் பல்பாக வாங்கிட்டு இருந்தால் பல்பாக இருக்க மாதிரி தான் ரீல்ஸ் வருன்ற மாதிரி தான் இருக்குது.